எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் என்று நம்பி கடன் வாங்கி விவசாயம் செய்த பல கரும்பு விவசாயிகளும் தற்போது கடனையும் அடைக்க முடியாமல் விளைந்த கரும்புக்கு விலையும் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். அரசு உடனடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கரும்பு விவசாயம் பாதுகாக்கப்படும் என்கின்றனர் விவசாயிகள். வெளிச்சந்தையில் சர்க்கரை விற்கப்படாததாலேயே நிலுவைத் தொகையை தர முடியாத நிலை இருப்பதாக தனியார் சர்க்கரை ஆலைகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையை போக்க அரசே தனியார் ஆலைகளிடமிருந்து சர்க்கரையை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் யோசனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் 275 லட்சம் டன் கரும்பு அரவை செய்யப்பட்ட நிலையில் அது 140.5 லட்சம் டன்களாக குறைந்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் கரும்பு உற்பத்தி பாதிக்கப்படுவதோடு 25 தனியார் சர்க்கரை ஆலைகளும் கரும்பு விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டில் 1332 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளன. கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்த தங்களுக்கு உரிய பணம் கிடைக்காமல் தவிக்கும் கரும்பு விவசாயிகள் நிலுவைத் தொகை அதிகரிக்க கரும்பு விவசாயம் செய்யப்படும் பரப்பு ஆண்டுதோறும் குறைந்து வருவதாக வேதனைப்படுகின்றனர். குறிப்பாக கடலூரில் மட்டும் கரும்பு விவசாயிகளுக்கு 130 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிகிறது. தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை அரசுதான் பெற்றுத்தர வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். விவசாயி கடன் வாங்கிய கடனை கட்டவில்லை என்றால் வங்கிகளில் அவருடைய படத்தை கேடி லிஸ்டில் காவல்துறையில் வைப்பது போல் வைக்கின்றார்கள். இதை வைப்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதே போல் எங்களுக்கு பணம் கொடுக்காத முதலாளியுடைய லிஸ்டை மாநில அரசு பத்திரிகையிலே வெளியிட்டு விவசாயிகளுக்கு இவ்வளவு பணம் தரவில்லை இந்த முதலாளி என்று சொல்லுவதற்கு இந்த மாநில அரசு தயாராக இருக்கிறார் என்பது விவசாயிகளுடைய கேள்விக்குறியாக இருக்கின்றது. வெளிச்சந்தையில் சர்க்கரை விற்கப்படாததாலேயே நிலுவைத் தொகையை தர முடியாத நிலை உள்ளதாக தனியார் சர்க்கரை ஆலைகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையை போக்க அரசே தனியார் ஆலைகளிடமிருந்து சர்க்கரையை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் யோசனை தெரிவிக்கின்றனர். இந்த தனியார் சர்க்கரை ஆலையில் இருக்கிற சர்க்கரை முழுவதையும் அரசே கொள்முதல் செய்து ஒரு விலையை ஏற்றி கூட்டுறவு துறைகள் மூலம் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய் இல்லை 28 ரூபாய் என்கின்ற விலையிலே அம்மா சர்க்கரை என்ற அளவிலே அதெல்லாம் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற தொகையை நேரடியாக விவசாயிய வங்கி கணக்கில் வர வைக்க வேண்டும். ஆளிடத்தில் பாக்கிப்பட்டியலை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் விவசாயிய வங்கி கணக்கில் அந்த பணத்தை செலுத்த வேண்டும். 16-17 ஆண்டிற்கான விலையை தமிழக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதல் விலையை அறிவிக்கணும். மாநில அரசு இது வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருக்குது. அது வருத்தத்தக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மத்திய அரசு கரும்பு விவசாயிகளை ஊக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் கரும்பு விவசாயிக்கு கரும்புக்கான கூடுதல் விலையை அறிவிக்கணும். கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் 275 லட்சம் டன் கரும்பு அரவை செய்யப்பட்ட நிலையில் அது 140.5 லட்சம் டன்களாக குறைந்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் கரும்பு உற்பத்தி பாதிக்கப்படுவதோடு சர்க்கரை தட்டுப்பாடும் ஏற்படும் என எச்சரிக்கின்றனர் விவசாயிகள். உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு சட்டமன்றம் முடிந்த பிறகு தமிழக முதலமைச்சருக்கு தகவல் கொண்டு செல்லப்பட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதன் மூலம் கொடுக்க வேண்டிய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என்ற உறுதி கொடுத்திருக்கார். இந்த உறுதி கட்டாயம் காப்பாற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் உள்ளது. விரைவில் தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கையில்தான் கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரம் இனிக்குமா கசக்குமா என தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக ஸ்ரீதர்.